பெரியார் சொன்னார், எங்கே சொன்னார், எங்கே சொன்னார் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல, அது உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க வந்து அதை நாட்டு உடைமையாக்குங்க. எங்க கிட்ட இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதையாவது சொல்லு. பாஜகவை எதிர்த்து நான் தான் ஏ டீம் அப்படிங்கிறாருல்ல. அதனால இவர் இந்து இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா இந்துத்துவத்தை கட்டமைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்வார். நான் தான் தமிழர்னு சொல்லுவார். தமிழர்கள் ஒன்றுபடாமல் தடுக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே இவர் செய்வார். பெரியாரை குறித்து அவதூறா எவ்வளவு பேர் பேசுறாங்களே, பாஜகவினர் பேசுறாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் கருப்பு சட்டைகள் போறாங்களா? இல்ல, அதாவது இவ்வளவு கேவலமா அருவருக்கத்தக்க பிஜேபி காரன் கூட பேசினது, அண்ணாமலை கூட பேசினதில்ல, ஹெச் ராஜா கூட பேசினதில்ல, அர்ஜுன் சம்பத் கூட பேசல. நம்மள ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு, அதை நான் வெளியில சொல்ல மாட்டேன். இருந்தா சொல்லிட வேண்டியதானே. சீமானை எதிர்க்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆளே கிடையாது. அதுதான் பெரிய ஆள். நீங்க எதிர்க்கிறீங்களா? யார்? நம்ம எதிர்க்கல. வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கணும்னு சொல்றோம். தம்பிகளே, நீங்கள் நினைப்பதை போல உங்கள் அண்ணன் பிரபாகரனுடைய தம்பி அல்ல. இப்ப நீங்க வந்து விஜய் தேர்தலுக்கு வந்த பிறகு சீமானுடைய கட்சி கூடார காலியாயிருச்சு. இனி அந்த தம்பிகள்லாம் உணர தொடங்கிட்டாங்க. நாளைக்கு இவர் ஏன் பிரபாகரனை பத்தி இப்படி சொல்ல மாட்டாரு நிச்சயம். ஏன்னா பிஜேபிக்கு பிரபாகரனையும் பிடிக்காது. அப்போ நாளைக்கு இன்னைக்கு பெரியாரை பிடிக்காததுனால பிஜேபி சொல்லி தர்றது நீ சொல்லி தர்றையே, பிரபாகரனையும் பிஜேபிக்கு பிடிக்காது. நாளைக்கு பிரபாகரனை பத்தி சொல்லி கொடுத்தாலும் நீ சொல்லுவியே. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும் பேச்சுக்கள் தொடர்ச்சியாக சர்ச்சையை ஏற்படுத்தி வருது. இதற்கு முன்பாகவே வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போது அவர் ஒரு பேசிய பேச்சுக்கு நீங்கள் எதிர்வினை ஆற்றுக்கிறீங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சீமானுடைய பேச்சு வந்து அது ஒரு சர்ச்சை பேச்சு அப்படின்னு அதை பார்க்குறத விட அவதூறு பேச்சு, பொய்யான பேச்சு என்பது போல் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே சீமானுடைய உரையில் உண்மைத்தன்மையே இருந்தது கிடையாது. ஒரு நியாயமான ஒரு அரசியல் கருத்துக்களும் அதில் இருந்தது கிடையாது. சீமானுடைய பேச்சை முழுவதும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒன்று அது முன்னுக்கு பின் முரணாக இருக்கும், அல்லது பொய்யா இருக்கும், அல்லது போகிற போக்கில் செய்யக்கூடிய அவதூறாக இருக்குமே தவிர அதில் இருக்கக்கூடிய எந்த கருத்துக்களுமே இதுவரை 15 ஆண்டு கால அவருடைய அரசியல் வாழ்வில் எந்த ஒரு கருத்தும் உண்மையான கருத்தை அவர் வெளியிட்டதே கிடையாது, பேசியதே கிடையாது என்பதை இல்லை, திராவிட மேடைகள்ல அவர் பெரியாரை குறித்து பேசியிருக்கிறாருல்ல. அதுதான் நான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அது வந்து நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் பேசியதாக இருக்கட்டும், இப்பொழுது சமீபத்தில் பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய கருத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே பெரியாரை பற்றி சீமான் பேசுவது கூட முன்னுக்கு பின் முரணான உரை தான். ஏன்னா இவரே பெரியாரை வந்து ஒரு காலத்தில் பெரியாரை போன்ற ஒரு தலைவரே கிடையாது, தமிழகத்தினுடைய தந்தை என்று அங்கீகரித்து, இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை புகழ்ந்து சீமானை போல வேறு யாருமே பேசியதில்லை என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பெரியாரை பற்றி பெருமையாக பரப்புரை செய்தவர்ல சீமான். அப்ப நான் திராவிட கூட்டத்துல இருந்தேன், திராவிட திருட்டு கூட்டத்துல இருந்தேன், இப்ப நான் தெளிவடைஞ்சிட்டேன், அப்ப நான் நிறைய படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பவும் அவர் தெளிவு அடையலைங்கிறதா பிரச்சனை. ஏன்னா இவரே சொல்றாரு, தெளிவு எங்க இருந்து பெற்றாரு அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய காரணங்கள், ஈழத்துல தலைவர் பிரபாகரன் நான் சந்திச்ச பிறகுதான் நான் வந்து ஒரு தெளிவை பெற்றேன்னு சொன்னார். அப்படி சொல்லுகிற அதே சீமான் தான் சொல்றாரு, பிரபாகரன் தன்னிடத்தில் சொன்னதை போல ஒரு செய்தி சொல்றாரு. அப்ப பிரபாகரன் என்ன சொன்னாருன்னா, நான் பெரியாரின் கருத்துக்களை ஏற்றுத்தான், அண்ணாவின் அரசியலை ஏற்றுத்தான் இங்கே ஒரு படையை என்னால் கட்ட முடிந்தது. சீமானே சொல்றாரு, பெரியாரினுடைய இந்த வளைந்த தடிதான் என் கைகளில் துப்பாக்கியாக நின்று கொண்டிருக்கிறதுன்னு பிரபாகரன் பெரியாரை பற்றி சீமானிடம் சொன்னதை போல அவரே பதிவு செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா விடுதலை புலிகளே தமிழர்கள் திராவிடர்கள் என்கின்ற தெளிவான அரசியலில் அவர்கள் களமாடியவர்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கு. நீங்க வந்து ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய புத்தகங்களை வாசிச்சா தெரியும், தமிழர்கள் திராவிடர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அரசியல் அவங்க முன்னெடுத்து கொண்டு போனவங்க தான் விடுதலை புலிகள். அப்போ விடுதலை புலிகள் திராவிடர்கள், தமிழர்கள் திராவிடர்கள்னு உள்ள கருத்தில் உடையவர்கள் விடுதலை புலிகள். பெரியாரினுடைய அரசியலை, அண்ணாவினுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு களமாடி கொண்டிருக்கிறோம் என்று பிரபாகரனே சீமானிடத்தில் சொன்னதாக சீமானே சொல்லுகிறார். ஆக இந்த தெளிவை அவர்கள் பெறவில்லை. இன்னும் சொல்ல போனா அந்த உண்மையான செய்தியை பிரபாகரன் வந்து இந்த மக்கள் மத்தியில் விதைச்சிட்டு இருக்கிறாரு. இவர் செய்யக்கூடிய அரசியல் பிரபாகரனை சொல்லிக்கொண்டே, விடுதலை புலிகள் பெயரை சொல்லிக்கொண்டே விடுதலை புலிகளுக்கு எதிராக, பிரபாகரனுக்கு எதிராக இயங்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இல்ல, பெரியார் குறித்து எதிர் விமர்சனங்களையும் வச்சிருக்கிறாரு. அதே சமயம் அவர் நினைவகத்துக்கு மரியாதை செலுத்துகிறாரு, பெரியார் சிலைகளுக்கு மாலை போட்டிருக்கிறாரு. பெரியார் கருத்துக்களை அவர் நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல கூட பேசியிருக்கிறாரு. பெரியாரை எதிர்ப்பதுதான் நம்ம வேலை இல்லை அப்படி நம்ம
அதுதான் வேற, நம்ம கட்சியில இருக்கிறீங்கன்னா நீங்க கட்சி விட்டு போங்கன்னு கூட பேசியிருக்காரு. ஆனா இந்த சர்ச்சை கருத்தும் பேசியிருக்காருல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் அவருடைய பேச்சே முன்னுக்கு முன் முரணான. இப்ப இன்னைக்கு அவர் பெரியாரை பற்றி சொல்லியிருக்கிற இந்த கருத்து இருக்கு. இது வந்து ஒரு அருவருக்கத்தக்க, அல்லது நம்ம வந்து சொ வெளிய சொல்ல முடியாத வார்த்தைகளை வந்து சீமான் வந்து பயன்படுத்தியிருக்கிறாருன்னா, அப்படி ஒரு செய்திய பெரியார் சொன்னதாக எங்கேயுமே ஆதாரங்கள் இல்ல, பதிவுகள் இல்ல. அவர்கள் பதிவுல இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த குடியரசு நாளேடோ, விடுதலை நாளேடோ, அந்த நாளேட்டிலும் கூட அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆண்டிலோ, அல்ல ஒரு சொல்லக்கூடிய அந்த மாதத்திலேயோ, தேதியிலேயோ அப்படி ஒரு செய்தி பெரியார் சொன்னதாக பதிவுகளே இல்ல. அப்ப பதிவுகளே இல்ல. நீ ஒரு செய்திய சொல்றீங்களே, அந்த செய்திக்கான ஆதாரம் எங்கேயாவது இருக்கான்னா, ஆதாரத்தையும் காட்டுவதில்ல. அப்ப பெரியார் சொன்னார். எங்கே சொன்னார்? எங்கே சொன்னார்? கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல, எங்க அது உங்ககிட்ட சொன்னாரோ தானே இருக்கு. சொல்லு. நீங்க வந்து அதை நாட்டுடைமையாக்குங்க. எங்க கிட்ட இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அதையாவது சொல்லு. எங்க கிட்ட இருக்கிறது நீ தெரிஞ்சுதானே பேசியிருப்ப. அப்ப அது எங்க இருந்து நீ தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத நீ பேசணும்னு நம்ம கேட்கிறோம். இப்ப நான் இன்னும் சொல்ல போனா, தெரியாத ஆளுகளுக்கு கூட அப்படி பேசியிருந்தா, தெரியாதவங்களுக்கு கூட தெரியட்டுமே, நீ ஆதாரங்களோட சொல்லுமே. பெரியார் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்லையே. அதனால நீ அப்படி உண்மைத்தன்மை இருந்தா, அந்த செய்தி உண்மையா இருந்தா நீ பேசு. ஆனால் இதுல ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு செய்தி பெரியார் பேசியதில்லை. சீமான் பேசின பிறகு இந்த செய்தி எங்க இருக்கு, இந்த குறிப்புகள் எல்லாம் எங்க இருக்குன்னு இப்ப நம்ம தேடுனா, அது முழுக்க முழுக்க புராணங்கள்ல தான் இவ்வளவு அருவருக்கத்தக்க கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா, நாம் கடவுளாக போற்றக்கூடிய சிவபெருமான் பார்வதியினுடைய கல்யாணத்திற்கு புரோகிதர் வேலை பார்க்க போன பிரம்மா, அந்த பிரம்மா புரோகிதர் வேலை பார்க்க போறாரு. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற போது பார்வதி மேல அவருக்கு ஒரு இச்சை ஏற்படுது. அந்த இச்சையின் அடிப்படையில ஒரு கரு உருவாகுது. அது சரஸ்வதிங்கிற குழந்தை பிறக்குது. அந்த சரஸ்வதி மேல இவருக்கு ஒரு இச்சை ஏற்படுது. அதாவது பிரம்மாவினுடைய மகள் சரஸ்வதி மீது பிரம்மாவிற்கு ஒரு இச்சை ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகிற போது சரஸ்வதி மறுக்கிறாள். நான் உனக்கு மகள், என் மீது நீ இச்சை கொள்வது நியாயமில்லைன்னு மறுக்கிறாள். அப்ப பிரம்மாவே ஒரு சுலோகம் சொல்றாரு, பிரம்மாவே ஒரு மந்திரம் சொல்றது, மகளாக இருந்தாலும் இது போன்ற உறவில் ஈடுபடுவது தவறில்லை என்று சரஸ்வதிக்கு பிரம்மா சொல்லுகிற மந்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மந்திரம் புராணங்களில் இருக்கிறது. ஆக பெரியார் சொன்னதாக சொல்லப்படுகிற செய்தி பெரியார் சொன்னது அல்ல, மாறாக புராணங்களில் இருக்கக்கூடிய செய்தி. உண்மையிலேயே சீமான் படித்தவராக இருந்தால், இந்த கதையை தெரிந்தவராக இருந்தால், பிரம்மா சரஸ்வதி புராண கதைகளில் இப்படிப்பட்ட கதை இருக்கிறது என்று சீமானால் பகிரங்கமாக பேச முடியுமா? இல்ல, அதுதானே உண்மை. அதனை பேசுமே. இந்துங்கிற சொல்லையே நாம் தமிழர் கட்சி ஏற்கல, இந்துத்துவத்தை ஏற்கல, RSS கடுமையா எதிர்க்கிறாங்க, பாஜகவை எதிர்க்கல, நான் தான் ஏ டீம் அப்படிங்கிறாருல. அதான், அதாவது RSS எப்பவுமே, சங் பரிவார்கள் எப்பவுமே நேரடியாக இந்துன்னு சொல்லி களத்துல வந்து பல வேலைகளை செஞ்சு பார்த்தாங்க, முடியல. இப்போ இந்து இல்ல, நான் தான் தமிழன் அப்படின்னு சொல்லி சில பேரை இந்த களத்துல இறக்கியிருக்கு. அதாவது திராவிடத்தை வீழ்த்துவதற்கு, பெரியாரை வீழ்த்துவதற்கு களத்துல இறங்கியிருக்கு. அப்படி ஏவுகணையாக வரக்கூடிய செயல்களில் ஈடுபடுவர் தான் சீமான். அதனால இவர் இந்து இல்லைன்னு சொல்லுவாரு, ஆனா இந்துத்துவத்தை கட்டமைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்வார். நான் தான் தமிழர்னு சொல்லுவார், தமிழர்கள் ஒன்றுபடாமல் தடுக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே இவர் செய்வார். சீமானுடைய பேச்சு எப்படி இருக்கிறதோ அதற்கு நேர் எதிராகத்தான் சீமானுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தமிழ் தேசிய களத்துல நீங்களும் இருக்கிறீங்க, தமிழ் தேசிய அரசியல் தான் முன்னெடுக்கிறீங்க. ஆனா வந்து பெரியாரை ஒரு மைய புள்ளியா, இல்ல பெரியார ஒரு ஐக்கானா, ஒரு பிம்ப அரசியல ஒரு புனிதப்படுத்துறதுன்றது அவசியம் இல்லைங்கிறாரு. இப்ப அதை நம்ம யாருமே புனிதப்படுத்தல. எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. இப்ப யாரையுமே புனிதப்படுத்தலையே. நாம் செய்த வேலைகளை மறுக்க முடியாதுல்ல. பெரியார் மட்டுமா இந்த வேலையை செய்தார் அப்படின்னு சொன்னா, பெரியார் தான் இந்த வேலையை செய்தார் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. சமூக நீதியை குறித்து பெரியாரை விட யார் பேசியிருக்கிறார்? பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக பெரியாரை விட யார் களப்பணி செய்திருக்கிறார்கள்? இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினதே பெரியார் தானே. இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்கிறோமே. பெரியார் எந்த அதிகாரத்திலும் இல்லை, எந்த பதவியும் அவர் அனுபவிக்கல. ஒரு பதவியில் இல்லாத, ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத பெரியார் எத்தனையோ சாதனைகளை இங்க செஞ்சிருக்கிறாரு. பெரியாரை போல செய்தவர்கள் யாரும் நம்ம கேட்டுதானே ஆகணும். அந்த அடிப்படையை தான் நம்ம கேட்கிறோம். அதுக்கு நீங்க அதை மறுக்க முடியாத சீமானால. இல்ல, அந்த பெரியாரை மட்டுமே மையமாக வச்சு ஒரு அரசியல் வேண்டாம். என்னன்னா, பெரியாரை மட்டுமே மையப்படுத்தி ஏன் அரசியல் செய்கிறோம்ங்கிறதெல்லாம் அதுதான் இங்க கருத்தை. அதுதான் இங்க வந்து பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், சாதியத்தினுடைய ஒட்டுமொத்த கூடாரமாக இருக்கிறது. இந்த சாதியத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் ஒரு அரசமைப்பை கட்டுவதற்கு பிஜேபி, சங் பரிவார கும்பல் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் இறுக பற்றி கொண்டு ஒரு அரசு அமைப்பு அமைய பெற்றால், அந்த அரசு அமைப்பு பார்ப்பனர்களினுடைய அரசமைப்பாக இருக்கும்.
பார்ப்பனர்களுடைய அரசமைப்பு என்று சொன்னால் அது ஆரிய அரசமைப்பு, ஆரிய அரசமைப்பு என்று சொன்னால் அது ராமராஜ்ய அரசமைப்பு, ராமராஜ்ய அரசமைப்பு என்றால் அது வர்ணாசிரமத்தை ஒரு சட்டமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசமைப்பு. அப்போ நீங்க வர்ணாசிரமத்தை சட்டமாக நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிற அந்த பார்ப்பன சாம்ராஜ்யத்தை, இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சாதியும் மதமும் தேவைப்படுகிறது. இங்கே தந்தை பெரியார் தான் சாதியத்திற்கு எதிராக, மதத்திற்கு எதிராக, இந்திய அளவில் அம்பேத்கர் தான் சாதியத்திற்கு எதிராக, மதத்திற்கு எதிராக மிக தீவிரமாக களமாடியவர்கள். அம்பேத்கரும் பெரியாரும் பக்கத்து பக்கத்துல வைக்கிறதே தவறு. நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். அம்பேத்கர் ஒரு அறிவுஜீவி, பெரியார் என்ன பண்ணார்? பெரியாரும் அறிவுஜீவி. அம்பேத்கர் படித்த பல்வேறு வகையான அறிவுஜீவிகளிலே மிக முக்கிய தலைவர், யாரும் மறுக்க முடியாது. தந்தை பெரியாரும் தன்னுடைய அனுபவ அறிவால், பட்டறிவால் இந்த உலகத்தை, சாதியத்தை புரிந்து கொண்டு புறையோடி கிடக்கக்கூடிய இந்த சாதியத்தை ஒழிக்க அம்பேத்கரை போலவே சிந்தித்தார். அதனாலதான் அம்பேத்கரை தென்னாட்டு அம்பேத்கர்னு பெரியாரை சொல்லுவாங்க, வடநாட்டு பெரியார்னு இங்க அம்பேத்கரை சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னா, அவர் வடக்க இருந்தாலும் இவர் தெற்க இருந்தாலும் சிந்தனை, ரெண்டு பேருடைய சிந்தனை ஒன்னாகவே இருக்கும். ரெண்டு பேருடைய கருத்தில் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவழித்ததில் சாதி ஒழிப்புலையும் மத ஒழிப்புலையும் தான் இவங்க ரெண்டு பேருமே வேலை செஞ்சிருப்பாங்க. ஏன்? இவங்க ரெண்டு பேருமே சமூக விஞ்ஞானிகள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டு பேருமே சமூக விஞ்ஞானிகள். புறையோடி கிடக்கிற இந்திய சமூகத்தை சமத்துவ சமூகமாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தடையாக இருக்கிற சாதி மதத்தை தகர்க்க வேண்டும். சாதி மதத்தை இவன் கடவுளின் பெயரால் நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள், எனவே கடவுளையும் தகர்க்க வேண்டும் என்று பெரியார் பேசினார். பெரியார் மட்டும்தான் பேசினார் நினைக்காதீங்க, அம்பேத்கரும் பேசினார். அதனாலதான் அம்பேத்கர் கீதை முட்டாள்களின் உளறல்னு சொன்னார், எரிக்கப்பட வேண்டிய நூல்னு சொன்னார். இல்ல, பெரியாரை குறித்து சீமான் பேசின உடனே அவர் வீட்டுக்கு முற்றுகையிட போறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, அங்க கல்வீச்சு சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப பெரியாரை குறித்து அவதூறா எவ்வளவு பேர் பேசுறாங்களே, பாஜகவினர் பேசுறாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் கருப்பு சட்டைகள் போறாங்களா? இல்ல, அதாவது இவ்வளவு கேவலமா அருவருக்கத்தக்க பிஜேபி காரன் கூட பேசினதில்லை, அண்ணாமலை கூட பேசினதில்லை, ஹெச் ராஜா கூட பேசினதில்லை, அர்ஜுன் சம்பத் கூட பேசல. அண்ணாமலை ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு, அதை நான் வெளியில சொல்ல மாட்டேன். இருந்தா சொல்லிட வேண்டியதானே. இல்ல அப்படின்னு இல்லைன்னு சொல்றதுக்கு மனம் இல்லாம தான் இருக்குன்னு இருக்கிற ஆதாரத்தை வெளியே சொல்றதுல என்ன பிரச்சனை? நாங்க என்ன ஏற்க மறுக்கிறோமா? உண்மையிலேயே பெரியார் அப்படி பேசி இருந்தால் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட போறோம். கடவுள் இல்லைன்னு சொல்றியே, கடவுள் நேரில் என்னையா பண்ணுவ? கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன். நீ பெரியார் பேசினாருன்னு காட்டு, இருக்குன்னு சொல்லிட்டே காட்டு, ஆமா பேசினாரு, நாங்களும் ஒத்துக்கிற போறோம். பேசாத ஒன்ன ஏன் பேசினதாக சொல்லப்படுது? அதுவும் அருவருக்கத்தக்க இதையெல்லாம் சீமான் பேசுகிறாரு. இப்படிப்பட்ட கருத்து மனநிலையோடு இருக்கிற சீமான் தன்னுடைய தாயை பார்க்கிற போது குற்ற உணர்ச்சி வராதா? தன்னுடைய சகோதரிகளை பார்க்கிற போது குற்ற உணர்ச்சி வராதா? இது எவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்க கேவலமான வார்த்தை, சிந்தனை. பெரியார் சிந்திக்காத சிந்தனையை சிந்திப்பதாக சிந்தித்துக் கொண்டிருக்கிற சீமான் தன்னுடைய மனநிலையில் புறையோடி கிடக்கிற அந்த பாலியல் இச்சை உணர்வுகளை தூக்கி எறிவதுதான் இந்த நோய்க்கு தீர்வுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு நோயா அரசியல் களத்துல சீமான் எதிர்ப்பு அரசியலா இது மாறுது இல்ல, அதை விரும்புறாரு. சீமானை எதிர்க்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆளே கிடையாது. அதுதான் பெரிய ஆள். நீங்க எதிர்க்கிறீங்களா? யார்? நம்ம எதிர்க்கல. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கணும்னு சொல்றோம். நீங்க நம்ம போற போக்குல சொல்லிட்டு போயிடலாம். அது இவருடைய பேச்சுக்கு யாரும் இங்க முக்கியத்துவம். அது அம்பேத்கர் காந்திக்கு கடிதம் எழுதும் போது சொன்னாரு, நான் காந்திக்கு கடிதம் எழுதுறதுனால காந்தியை நான் மதிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது, ஆனாலும் காந்தியை நம்பி சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லி தான் அம்பேத்கர் காந்திக்கு கடிதம் எழுதினாரு. இப்ப சீமானுக்கு நாங்க பதில் சொல்றோம்னா சீமானை மதிக்கிறோன்னு அர்த்தம் இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ சீமானுக்கு பின்னால சில தம்பிகள், நல்ல இளைஞர்கள், இந்த உண்மையான தமிழ் தேசியத்தை ஏற்று செயல்படணும்னு நினைக்கக்கூடிய அந்த சிந்தனை உள்ள தம்பிகளை எல்லாம் அவர் முட்டாளாக்கி வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த தம்பிகளுக்கு நாங்கள் சொல்ல விரும்புறோம், தம்பிகளே, நீங்கள் நினைப்பதை போல உங்கள் அண்ணன் பிரபாகரனுடைய தம்பி அல்ல. பிரபாகரனை அவர் சந்தித்து ஆமைக்கறி சாப்பிட்டது உண்மை அல்ல, அல்லது பிரபாகரனோட நான் இருந்தேன், பிரபாகரனோட இதை செஞ்ச ஏதாவது பிரபாகரனை சீமானை விட கொச்சைப்படுத்தியவர்கள் வேறு யாருமே கிடையாது. அவ்வளவு அவர் ஒரு சமையல்காரர் மாதிரி கொண்டு போய் எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கிறாரு. பொட்டமன்னனை இதுவரைக்கும் பேச எவரால முடியுமா? பொட்டம்மான் எவ்வளவு பெரிய தலைவர். அவரை தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில பேசுற மனசுல இருக்கிறதான தனிப்பட்ட முறையில வரும். மனசுல இருக்கிறதா தனிப்பட்ட முறையிலுமே பொட்டம்மானுக்கும் உனக்கு என்ன பொட்டம்மனோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? பொட்டம்மன் எந்த நாட்டிற்காக தன் உயிரை மாய்த்து கொண்டவர் இல்லையா, அவரை போய் தனிப்பட்ட முறையில பேசுறேன்னு சொல்லி ஒரு கொச்சைத்தனமா நீ பேசுறிய. இன்னைக்கு நான் கேட்கிறேன், பெரியார் பேசாதத பிஜேபி காரன் காசு கொடுக்குறான், அல்லது பிஜேபியோட நான் கூட்டணி வச்சு 2026 தேர்தலை சந்திக்க போறேன், என்னுடைய கட்சி சரிய போகுது, வீழ்ச்சியாக போகுது, நான் இது வரைக்கும் மறைமுகமா உங்களுக்கு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இனி இதனால முடியாது, என்னால இதுக்கு மேல வேலை செய்ய முடியாது, நான் வெளிப்படையா நேரடியா வர்றேன்,
பாருங்க அண்ணாமலையை விட நான் கூவுறேன், பாருங்க நான் இவர் அர்ஜுன் சம்பத்தை விட நாங்க நல்லா பேசுறேன் பாருங்கன்னு சொல்லி அர்ஜுன் சம்பத் பேசாத அண்ணாமலை பேசாத பேச்ச சீமான் பேசுறாருன்னு என்ன அர்த்தம்? பிஜேபிக்கு அவங்க 2 பேரை விட நான் விசுவாசமா இருப்பேன்னு காட்டுறது எந்த அடிப்படையில சொல்றீங்க இதெல்லாம்? இதுதான் அரசியல். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஜேபி ஏடிஎம்கே மறைவுக்கு, ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு ஏடிஎம்கேவை கைப்பற்றணும். பிஜேபியால நேரடியா ஏடிஎம்கே வீழ்த்தி கைப்பற்ற முடியாது. அதனால பிஜேபிக்கு இங்க ஒரு முகம் தேவைப்படுது. அந்த முகத்தை ரஜினியா கொண்டு வரலாம்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. ரஜினி நேரடியா ஆர்எஸ்எஸ் காரர் மாதிரி தான் இருப்பாரு, பிஜேபி காரர் தான். ரஜினியை கொண்டு வர அவங்க முயற்சி பண்றாங்க. ரஜினி அன்பார்ச்சுனேட்லி அந்த தேர்தலுக்குள்ள வரல. இப்ப ரஜினிக்கு மாற்ற ஒரு முகம் கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி முகம் கொண்டு ஏற்கனவே சீமானை அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வேற வழியே இல்லாம ரஜினி இடத்துல சீமானை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அதனாலதான் ரஜினியோட சீமான் சந்திப்பு. ரஜினிக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தம்? இவர் தானே ரஜினியை வந்து தமிழன் கிடையாது, ரஜினியெல்லாம் நடிக்கிறதோட நீ நின்னுக்கிற வேண்டியதான, தேர்தலுக்குள்ள வந்தா அடிப்பேன் வெட்டி அந்த கருத்துல இருந்து அவர் மாறலையே. அந்த அப்ப ஏன் நீ பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு வீட்டு விசேஷமும் கிடையாது, ஒரு கல்யாணமோ காது குத்தோ இலவோ அது கிடையாது. ஸ்பெசிபிக்கா அவரை பார்க்கறதுக்காகவே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க வேண்டிய தேவை என்ன? அந்த தேவை தான் நான் சொல்றோம். வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலில் இப்ப நீங்க வந்து விஜய் தேர்தலுக்கு வந்த பிறகு சீமானுடைய கட்சி கூடார காலி ஆயிடுச்சு. இனி அந்த தம்பிகள்லாம் உணர தொடங்கிட்டாங்க. தேர்தல் தானே தெரியும், இப்பவே தெரிஞ்சிருச்சுல. இப்ப எல்லா மாவட்ட செயலாளர்களும், சீமானுக்கு பின்னால் இருக்கிற அனைத்து முன்னணி தலைவர்களும், அனைத்து மாவட்ட செயலாளர்களும், ஒருத்தர் எழுதுறான், நான் சீமான் மேல பைத்தியமா இருந்தேன், அப்புறம் தான் தெரியுது சீமானே ஒரு பைத்தியம், அதனால நான் வெளியேறேன்னு ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போடுறான். அவன் வெளியேறினமே சொல்றான் தகவல். அதான உண்மை, அதான் உண்மை. அப்போ உணர தொடங்கி எல்லாரும் வெளியேறின பிறகு இனிமேலும் வேற வழி இல்லாம நேரடியாக நான் மறைமுகமாக செஞ்சு கொண்டிருக்கிற வேலையை நான் நேரடியாக செய்ய வர்றேன். என்ன செய்யணும்? ரஜினியோட ஒரு அஜெண்டா, பேச்சுவார்த்தை. ரஜினி தான் பிஜேபியோட தூதுவர். அந்த அடிப்படையில் அதை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தவர் யாருன்னு தெரியும். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். ஆர்எஸ்எஸ் காரர் கூட ரஜினியை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அதான் ரவீந்திரன் துரைசாமி அவரே சொல்லியிருக்கிறார், நான் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்றதுல நான் பெருமைப்படுறேன்னு சொல்றாரு. அதுக்கு அவரை பத்தி இன்னொரு விரிவா பேசலாம். ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் ஒரு ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய ரஜினிகாந்திடம் சீமானை அழைத்து சென்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு மறைமுகமாக இருந்த பிஜேபி நேரடியாக சீமானை 2026 தேர்தலில் களமிறக்க போகிறது. பிஜேபியோட சீமான் கூட்டணி வைக்க போறாரு. அப்படி இல்லை என்றாலும் பிஜேபி கூட்டணியை இன்னும் வலுவாக உருவாக்குவதற்கு பெரியாரை, திராவிடத்தை மிக தீவிரமாக எதிர்ப்பதற்காக அவதூறுகளை இவர் பேசுகிறார். இல்ல, ஆனா ஒரு காலத்துல விடுதலை புலிகளை ஆதரித்த, விடுதலை புலியின் தலைவர் பிரபாகரனை ஆதரித்த பெரியாரிஸ்டுகள் சீமானோடும் இருந்தாங்கல்ல. இப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பிரபாகரனுக்கு இவர் சொன்னதை போல விடுதலை புலிகளுக்கோ பிரபாகரனுக்கோ பெரியாரிஸ்டுகள் செய்யாத உதவியை இதுவரை யாருமே செஞ்சதில்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் தயாரித்து தந்த வழக்கிலே கூட அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகளை, தியாகத்தை செய்தவர்கள். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயுதம் ஏந்தாத விடுதலை புலிகளாக பெரியாரிஸ்டுகள் இயங்கினார்கள். இது விடுதலை புலிகளுடைய கருத்து. அப்படி இயங்கிய அவர்கள்தான் சீமானை பெரியாரிஸ்டுகளுடைய மேடைகளிலே, பெரியாரிய மேடைகளிலே ஏற்றி அவரை இந்த பெரியாரிய கருத்துக்களுக்கு தயார் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு பிஜேபி காரன் கொடுக்கிற காசுக்காக எந்த களத்தில் நின்றோமோ அந்த களத்திற்கு எதிராகவே களப்பணியாற்றுவதற்கு துணிந்து விட்டார் என்று சொன்னால், சீமானிடம் நான் சொல்லுவது எல்லோருமே எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக, தன்னுடைய சுய லாபத்துக்காக இன்னைக்கு பெரியாரை சொல்லாத கருத்தை சொல்றாருன்னா, நாளைக்கு இவர் ஏன் பிரபாகரனை பத்தி இப்படி சொல்ல மாட்டாருன்னு நிச்சயம். ஏன்னா பிஜேபிக்கு பிரபாகரனையும் பிடிக்காது. அப்போ நாளைக்கு இன்னைக்கு பெரியாரை பிடிக்காததுனால பிஜேபி சொல்லி தர்றது நீ சொல்லி தர்றையே, பிரபாகரனையும் பிஜேபிக்கு பிடிக்காது. நாளைக்கு பிரபாகரனை பத்தி சொல்லி கொடுத்தாலும் நீ சொல்லுவியே. அப்போ உனக்கும் ஒரு அரசியல் வியாபாரிகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இப்ப நீங்க சொல்றது எல்லாம், பேசுறது எல்லாமே அரசியல் ரீதியான முரண்பாடுகள் தானே? நான் அரசியல் தனிப்பட்ட முறையில நீங்க உங்களை குறித்தெல்லாம் அவங்க கட்சியினர் பேசுனாங்க, ஒரு ஆடியோ எல்லாம் வெளியாச்சு. அந்த பின்னணியும் ஒண்ணு. எங்களுக்கும் நாம் தமிழருக்கும் எண்ணற்ற இடங்கள்ல மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆனால் நான் அவரை போல ஒரு அரசியல் நாகரிகத்தோட நான் சில பதிவுகளை பதிவு பண்றேன், அவ்வளவுதான். நான் வந்து சீமான் எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் நாகரிகமான சாதி ஒழிப்பு, தமிழ் தேசிய அரசியலை மையப்படுத்தி ஒரு பெரிய அரசியல் அமைப்பை அல்லது ஒரு பெரிய இயக்கத்தை நான் கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறேன். சீமானை போல யாருக்கோ கூவுகிற ஒரு வேலையை நாங்க செய்யறது கிடையாது. அதனால எங்களுக்கும் நாம் தமிழருக்கும் எண்ணற்ற முரண்பாடு இருக்கு. இன்னும் சொல்ல போனா என்ன முரண்பாடு? தனிப்பட்ட முரண்பாடு கிடையாது. சீமானுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? இன்னும் சொல்ல போனா தொடக்க காலத்துல எங்க மேடைகளிலே சீமான் ஏறி இருக்கிறார். அப்போ ஒரு பெரியாரை ஏற்றுக்கொண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அவர் என்றைக்கு பெரியாரை புறக்கணித்தாரோ அன்றைக்கு நாங்கள் சீமானை புறக்கணிக்க தொடங்கி இருக்கிறோம். மற்றபடி சீமானுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட பகை கிடையாது, ஆனால் கொள்கை பகை உண்டு.
தமிழ் தேசிய அரசியலை தான் நாங்களும் முன்னெடுக்கிறோம். சீமானும் தமிழ் தேசிய அரசியலை தான் முன்னெடுப்பதாக சொல்லப்படுகிறார். ஆனால் நாங்கள் எடுக்கிற தமிழ் தேசியம் என்பது இடதுசாரி தமிழ் தேசியம். அம்பேத்கரை, பெரியாரை, காரல் மார்க்ஸை, பிரபாகரனை, அவர்களுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு சாதி ஒழிப்பிற்கு அந்த தத்துவங்களை எப்படி பயன்படுத்துவது என்பது போன்ற ஒரு அரசியல் ஒரு அமைப்பை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சாதி ஒழிப்பை மையமாக கொண்டு இயங்குகிற தமிழ் புலிகளுக்கும் சாதிதான் தமிழர்களின் அடையாளம் என்று இயங்குகிற நாம் தமிழருக்கும் வேறுபாடு உண்டு. அப்படி அவங்க சொல்லல, வெளிப்படையா சொல்றாங்களே. வெளிப்படையா எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க சீமான் வந்து தமிழர்கள்ங்கிறத எதை வச்சு அடையாளம் காண்றாரு? தமிழ்ல பேசுறவங்க. அப்படி கிடையாது. சாதி, நீ எந்த சாதி என்று சொல், நீ தமிழனா இல்லையா என்று நான் சொல்லுகிறேன். சீமானுடைய உரை இருக்கு. அப்போ நீ தமிழரா இல்லையான்னு எதை வைத்து நீ அடையாளம் காணுகிறாய் என்று சொன்னால் சாதியை வைத்து அடையாளம் காணுகிறாய். அப்போ அதனாலதான் சொல்றேன், நீ சாதிதான் தமிழர்களின் அடையாளம் என்று பேசுகிறாய். அது வந்து ஒரு தேசிய இனத்துடைய வரையறையில் அப்படி ஒண்ணு கிடையாது. தேசிய இனத்தினுடைய வரையறையை இவர் பிரபாகரன் அப்படிலாம் கத்துக்கிட்டல. பிரபாகரனே வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தமிழர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் தானே. இவர் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் பிஜேபி காரன் பேசுற மாதிரி இஸ்லாமியர்கள் தமிழர்கள் அல்லன்னு சொல்லி பேசுறாரு. இல்ல, அது வந்து உருது பேசும் இஸ்லாமியர்கள். நான் என்ன, அதுதான் இந்த மொழி மட்டுமே அப்படி இல்லை. தேசியனத்துடைய வரையறை என்பது ஒரு மிக இது எப்பவுமே தேசியனம் என்பது அறிவியல் அடிப்படையில வளர்ச்சி போக்குல பல்வேறு வகையான கலப்பினம் இல்லாத ஒரு சமூக அமைப்பே கிடையாது. கலப்பினம் இல்லாத ஒரு சமூக அமைப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் இருக்கிற எல்லோருமே நாகர்கள் தானே அம்பேத்கர் சொல்றாரு. நீ அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறார் சொன்னா இந்தியாவில் இருக்க எல்லாரும் நாகர்களாகத்தான் இருக்க முடியும். இப்ப நாகர்கள் எல்லாரும் தமிழர்களாகத்தான் இருக்க முடியும். பல்வேறு மாற்றங்களுக்கு பிறகு சொல்றாரு, தேங்காய் சில்லு வேணா, தேங்காவே எங்களுக்கு தான், இந்தியாவே உங்களுக்கு தானே. அப்ப அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப இந்தியாவே உங்களுக்கு தான் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற எல்லோருமே தமிழர்கள் நீ ஏன் பேச மாட்டேங்கிற? ஒரு அதுதான் இங்க அவருக்கும் நமக்கும் இருக்கிற அரசியலில் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குன்னு சொல்றது அந்த இடத்துல தான். தேசிய இனத்தினுடைய வரையறையை சீமான் ஒரு விதமாக முன்னெடுக்கிறார், தமிழ் புலிகள் வேறு ஒரு வகையில் முன்னெடுக்கிறது. எனவே சீமானுக்கும் நமக்குமான கொள்கை ரீதியான பகை நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா, சரி, நீ சீமான் சொல்லுவதை போலவே சீமானை ஏற்றுக்கொண்டே நாம் செயல்படுறோம்னு வைங்க. நீங்க இப்ப 15 வருஷ பொது வாழ்க்கையில அல்லது நாம் தமிழர் கட்சி வரலாறுல எதை நீங்கள் சாதித்து இருக்கிறீர்கள்? விடுதலை புலிகள் பெயரில் கட்சி நடத்துகிற திமுகவையும் அதிமுகவும் எதிர்த்து சண்டை போடுறாரு. சண்டை எங்க போடுறாரு? அவதூறு தானே பரப்புறாரு. நீங்க சண்டைன்னா நான் ரொம்ப வெளிப்படையா பேசுறேன். எங்கேயாவது தேர்தல் களத்துல நான் சொல்றேன், எங்கேயாவது நான் வெளிப்படையா, எங்கேயாவது அதிமுக அல்லது எடப்பாடி அல்லது அதிமுக அமைப்புல அதிமுக கட்சியில யார் யார் இவ்வளவெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு எனக்காவது ஒரு பட்டியல் போட்டிருக்காரா? திமுக கட்சியில எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை. திமுக கட்சியில யார் யார் என்னென்ன ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சீமான் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? மணல் கொள்ளை வைகுண்ட ராஜனை பத்தி சீமான் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? நீங்க என்ன சண்டை போடுறீங்க? அவதூறு பரப்புறீங்க. சண்டை என்பது என்ன? உன் ஆட்சியில் இதுவெல்லாம் சீர்கெட்டு கிடக்கிறது, உன் ஆட்சியில் இதெல்லாம் சீர்கெட்டு கிடக்கிறது அப்படி நீ எங்கேயாவது பேசியிருக்கியா? ஊழலுக்கு பத்தி நீ பேசியிருக்கியா? ஏன்? உனக்கும் அதிமுகவுக்கும் மறைமுகமாக கள்ள உறவு இருக்கிறது. உனக்கும் பிஜேபிக்கும் கள்ள, இப்ப ஒண்ணு இல்ல, அண்ணாமலை திமுகவுக்கிட்டே இருக்கா, இருக்கலாம்ல, ஏன் இருக்கக்கூடாது? ஏன் நீ திமுகவை நேரடி என்ன நீ பெரியாரத்தான் அட்டாக் பண்ற? திமுகவை அட்டாக் பண்ணி பாரு. எல்லாரும் நினைக்கிறோம் திமுக வந்து சீமானை விட்டுக்கிட்டே இருக்குன்னு. சீமான் கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்கிட்ட பேட்டிகள் உணர்ச்சி பூர்வமா என்னத்தையாவது பேசுவான், அவதூறா பேசுவான், பொய்யா பேசுவான். அதாவது சொந்த காசுலயே சூனியம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் சீமானுக்கு தான் இருக்கு. நீங்க சொல்றீங்களா திமுக அதிமுக நான் சண்டை போடுறேன்? அவன் சண்டை போடவே கிடையாது. ஆல்ரெடி எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ். சும்மா பேச்சுற. நீங்க மேடையில பேசுனதெல்லாம் சீமான் வீரமிக்கவர் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அவர் சொல்லலாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சந்திச்சுன்னு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்ப ஒன்றும் இல்லை, நீ நல்ல சண்டை போடுறீங்களா, அப்படியே வச்சுக்கலாம். நல்லா தானே எதிர்த்து பேசுற. ஒன்றும் இல்லை, ஆதாரத்தை காட்டு. பெரியார் இப்படி பேசியதாக சொல்லக்கூடிய அந்த ஆதாரத்தை காட்டு. பெரியாரிஸ்டுகள் என்ன கேட்குறான்? வீட்டுக்கு எதுக்கு வர்றாங்க? பெரியாரிஸ்டுகள் என்ன கேட்குறாங்க? எப்பா நீ இப்படி சொல்றியப்பா, அது ஆதாரம் இல்லாத செய்தியப்பா, இப்படி போய் யாராவது அம்மா மகளை இப்படி கம்பேர் பண்ணி பேசலாமாப்பா, அப்படி பேசியிருந்தா அது ஆதாரத்தை காட்டுப்பான்னு தானே கேட்குறாங்க. காட்டுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ உங்ககிட்ட இல்லை. அது மாதிரி தான் இது மாதிரி இல்லாத செய்திகளை அவதூறாக போற போக்குல வீழ்த்தக்கூடிய முயற்சியை இவங்க பிஜேபியோட அஜெண்டா. நல்லா பார்த்தீங்கன்னா, பெரியாரியம், திராவிடம், பெரியார் இந்த கருத்துக்களை பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் எதிர்க்கும். மற்ற எந்த அரசியலை பேசினாலும் இங்க பெரியாரியத்தையும் திராவிடத்தையும் எதிர்த்து பேச மாட்டாங்க. பிஜேபிக்கு நேர் மாற்றாக அல்லது பிஜேபியை விட அதிகமாக பெரியாரை திராவிடத்தை எதிர்ப்பது நாம் தமிழர் என்று சொன்னால், இப்ப போட்டியே பெரியார் இருக்கல, பிஜேபியும் நாம் தமிழர் ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். இந்த கருத்தில் எதிர்ப்பதில் அவர் ஒன்னாக இருக்கிறார்கள். செயல்பாடு தான் தனித்தனியா இருக்கு. ஆர்எஸ்எஸ் வேற, நாம் தமிழர் வேறன்னு பேர் வச்சிருக்கிறாங்க.
ரெண்டு பேருடைய சிந்தனையும் ஒண்ணுதான். எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவா இருக்கிறோம். சீமானுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் சொன்ன மாதிரி தான். ஆனால் பெரியாரியத்தை, திராவிடத்தை சீமான் அல்ல, சீமானுடைய தாத்தன் பாட்டன் காலத்தில இருந்தே அழிக்க முயற்சி பண்ண பல பேர் தோத்துருக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு சீமான் வளர்ப்பு, RSS வளர்ப்பு இன்னைக்கு சீமான், அன்னைக்கு RSS வளர்ப்பு மாப்போசியா இருந்தாரு. மாப்போசியை பற்றி ராஜாஜி ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. நாங்கள்லாம் போய் பேச முடியாத இடத்துல கூட மாப்போசி போய் பேசுவாரு எங்க கருத்துக்களை. அதுக்கு என்ன அர்த்தம்? பார்ப்பனிய சித்தாந்தத்தை நாங்கள் பேசுவதை விட எங்களை விட வலிமையாக மாப்போசி பேசுவார் அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட மாப்போசியே திராவிடத்தை எதிர்த்து ஒன்றும் சண்டை போட முடியல. இன்னைக்கு மாப்போசி இடத்துல சீமானை அனுப்புறாங்க. மாப்போசியே தோத்த பிறகு மாப்போசி பேரன் சீமானால என்ன செஞ்சிட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால பெரியார் என்பவர், அது ஏதோ இவங்க நினைக்கிறாங்க துண்டாது, அது இல்லை. பெரியார் என்பவர் இரும்பு கோட்டை, தகர்க்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனா நான் இப்படி யோசிக்கிறேன், பெரியார் வீழ்த்தப்பட்டால், பெரியாரியம் வீழ்த்தப்பட்டால், இங்க இருக்கக்கூடிய திராவிடம் வீழ்த்தப்பட்டால் இழப்பு என்பது ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும். ஏனால் திராவிடத்தை வீழ்த்திவிட்டால், பெரியாரை வீழ்த்திவிட்டால் சாதியத்தை உயர்த்தி பிடித்து விட்டார்கள் என்று அர்த்தம். சாதியத்தை உயர்த்தி பிடித்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று அர்த்தம். எனவே சீமானை தமிழக மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள். பெரியார் தமிழர்களின் தந்தை என்பதை விட அவர் பேசுகிற அந்த பெண்களுக்கே தந்தை. எனவேதான் பெண்களே இப்ப பெரியார் ஏன் பேசுறோம்? பெரியாருங்கிற பட்டத்தையே பெண்கள் மாநாட்டில் பெண்கள் ஒன்று திரண்டு பெண்களுக்காக போராடிய தலைவர் பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர்கள் பெண்கள். எனவே பெண்கள் மனதிலிருந்து பெரியாரை பிரிக்க முடியாது, தமிழர்களுடைய மனதிலிருந்து பெரியாரை பிரிக்க முடியாது என்பதுதான் தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிலைப்பாடு. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.